வணக்கம். உள்ளது உள்ளபடியை வழங்குவதற்காக ஹேமராகேஷ். விளை நிலங்களில் எரிவாயு குழாய் பதிக்கும் கெயில் நிறுவனத்தின் திட்டத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. கொச்சியிலிருந்து மங்களூருக்கு தமிழகத்தின் கோவை, சேலம் உள்ளிட்ட 7 மாவட்டங்கள் வழியாக எரிவாயு குழாய் அமைக்கும் பணிகளை கெயில் நிறுவனம் துவங்கியது. குழாய்கள் அமைப்பதால் விளைநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதாக விவசாயிகள் தமிழக அரசிடம் முறையிட்டனர். இதையடுத்து நிலங்களை கையகப்படுத்துவதை தமிழக அரசு நிறுத்தியது. பைப்லைன் பணிகள் நிறுத்தப்பட்டன. இதனையடுத்து மாற்று வழியில் இத்திட்டத்தை செயல்படுத்த தமிழக அரசு கெயில் நிறுவனத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த திட்டத்தை விரைவாக முடிக்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் ஷியாம் சுந்தர் என்பவர் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் எரிவாயு குழாய் அமைக்க அனுமதி அளித்திருக்கிறது. இதற்கிடையே நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளதாக விவசாயிகள் பாதுகாப்பு குழுவினர் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தமிழகத்தின் 7 மாவட்டங்களில் கெயில் நிறுவனம் எரிவாயு குழாய்களை அமைப்பதன் மூலம் விவசாயிகள் என்ன விதமான பிரச்சனைகளை சந்திக்க இருக்கிறார்கள், இந்த எரிவாயு குழாயினால் தமிழகத்திற்கு என்ன மாதிரியான பயன்கள் கிடைக்க இருக்கிறது, இது சார்பாக என்னென்ன வழக்குகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்பது குறித்து இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக தற்பொழுது இந்த 7 மாவட்டங்களில் எரிவாயு குழாய்களை அமைப்ப இருப்பதனால் இந்த மாவட்ட விவசாயிகள் பெரும் பாதிப்புக்கு ஆளாகி இருக்கின்றனர். இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். கேரள மாநிலம் கொச்சியில் இருந்து கர்நாடக மாநிலம் மங்களூருக்கு தமிழகத்தின் கோவை, திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்கள் வழியாக குழாய்கள் மூலம் இயற்கை எரிவாயுவை கொண்டு செல்லும் திட்டத்தை மத்திய அரசின் கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் எனப்படும் கெயில் நிறுவனம் செயல்படுத்த உள்ளது. இதில் தமிழகத்தில் சுமார் 370 கிலோமீட்டர் தூரத்திற்கு விளைநிலங்களில் பள்ளம் தோண்டப்பட உள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தின் பல மாவட்டங்களில் உள்ள 7500 ஏக்கர் விளைநிலங்களுக்கு நேரடி பாதிப்பும் 50,000 ஏக்கர் நிலப்பரப்புக்கு மறைமுக பாதிப்பும் ஏற்படும் என்று அஞ்சப்படுகிறது. இந்த அச்சத்திற்கு முக்கிய காரணம் 60 அடி அகலம் உள்ள நிலப்பகுதி குறியீடு செய்யப்பட்டு அது தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவிக்கப்படும். தடைக்கு பிறகு அந்த பகுதியில் விவசாயம் செய்தாலோ அல்லது அத்துமீறி நுழைந்தாலோ குறைந்தபட்சமாக 7 ஆண்டுகள் தண்டனை அளிக்க வாய்ப்பு உள்ளது. மேலும் சிறு குறு விவசாயிகள் தங்கள் நிலங்களை இழக்க நேரிடும் என்பதால் ஆரம்பம் முதலே இதற்கு ஈரோடு உள்ளிட்ட 7 மாவட்ட விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். இது ஒருபுறம் இருக்க, கேரளாவில் இந்த திட்டத்திற்கு அம்மாநில அரசு தடை விதித்துள்ளது. கர்நாடகாவிலும் அரசுக்கு சொந்தமான நிலப்பரப்புகளிலும் நெடுஞ்சாலையிலும் இந்த பணிகள் நடைபெற்று வருகிறது. விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்ற தமிழக அரசு குழாய்கள் மூலம் இயற்கை எரிவாயுவை கொண்டு செல்லும் கெயிலின் திட்டத்துக்கு தடை விதிப்பதாக அறிவித்தது. மேலும் ஏற்கனவே அமைக்கப்பட்ட குழாய்களை அகற்றவும் தமிழக அரசு உத்தரவிட்டது. தமிழக அரசின் இந்த உத்தரவை எதிர்த்து கெயில் நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தை அணுகியது. குழாய்களை அகற்ற இடைக்கால தடை விதித்திருந்த நீதிமன்றம் தற்பொழுது கெயில் திட்டத்திற்கு அனுமதி அளித்து தீர்ப்பளித்துள்ளதால் 7 மாவட்ட விவசாயிகளும் அச்சத்தில் உள்ளனர். விவசாயிகளின் எதிர்ப்பால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த எரிவாயு குழாய் பதிக்கும் பணிகளுக்கு தற்பொழுது உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. இது பற்றிதான் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக சென்னையிலிருந்து எமது செய்தியாளர் சசிகுமார், ஈரோட்டிலிருந்து எமது செய்தியாளர் மஃபுல் அகமது மற்றும் எமது செய்தி அரங்கிற்காக தன்னுடைய கருத்தை பதிவு செய்ய வந்திருக்கிறார் வழக்கறிஞர் திரு ஈசன். முதலில் எமது செய்தியாளர் சென்னையில் காத்திருக்கும் எமது செய்தியாளர் சசிகுமாரிடம் பேசலாம். சசிகுமார், இந்த கெயில் நிறுவனம் தமிழகத்தினுடைய 7 மாவட்டங்கள்ல எரிவாயு குழாய் பதிக்கும் திட்டத்திற்கு விவசாயிகள் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில நேற்று இந்த குழாய்களை பதிக்கலாம் அப்படின்னு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்காங்க. இந்த வழக்கு கடந்து வந்த பாதையை பற்றி சொல்லுங்க. அதாவது கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து தமிழகத்தில் உடைய அந்த 7 மாவட்டங்கள் வழியாக கர்நாடகாவில் உள்ள பெங்களூரு வரைக்கும் இந்த கெயில் நிறுவனத்துக்கான பைப் அணிக்கக்கூடிய
பணிகளுக்கு கடந்த 2011 தமிழக அரசு அனுமதி வழங்கியது. அதாவது தமிழக அரசு தன்னுடைய தொலைநோக்கு திட்டம் 2023 என்ற திட்டத்திலும் எரிபொருள் சம்பந்தமான திட்டங்களும் இருக்கின்றது. அந்த அடிப்படையில் தங்களுடைய மாநில வளர்ச்சிக்கு இது மிகவும் உகந்ததாக இருக்கும் என்ற அடிப்படையில் இந்த கெயில் நிறுவனத்தின் திட்டத்திற்காக தமிழக அரசு அனுமதி வழங்கியிருந்தது. ஆனால் விவசாயிகள் இதற்கு தொடர்ந்து எதிர்ப்புகளை தெரிவித்தனர். ஏனென்றால் அதாவது இந்த குழாய்களில் ஒரு சிறு பாதிப்பு ஏற்பட்டாலும் அது அந்த நிலத்துக்கு உரிமையான விவசாயிகளை கடுமையாக ஒரு தண்டனைக்கு உள்ளாக்கக்கூடிய வகையில் கெயில் நிறுவனம் சில விதிமுறைகளை வகுத்திருந்தது. இதன் மூலமாக இதனால் விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்தனர். இதையடுத்து சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் முன்னிலையில் விவசாயிகள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்த வேண்டும் என்று தமிழக அரசும் கெயில் நிறுவனமும் தெரிவித்திருந்தது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்கள் முன்னிலையில் ஒரு கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டதில் விவசாயிகள் தரப்பில் இதை தாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையே தங்களுடைய கருத்தாகவே தொடர்ந்து வைத்திருந்தனர். இந்த சூழ்நிலையில்தான் கடந்த ஏப்ரல் மாதம் தமிழக அரசு நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தில் ஏதாவது விவசாய நிலங்களுக்கு வழியாக செல்லக்கூடிய இந்த கெயில் நிறுவனத்தின் பைப் லைன்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் அதே பாதையில் தொடர்ந்து நடைமுறைப்படுத்த அனுமதி வழங்க முடியாது, தேசிய நெடுஞ்சாலைகளின் ஓரமாக இந்த பணிகளை தொடர்ந்து நீங்கள் நடைமுறைப்படுத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு தீர்மானத்தையும் நிறைவேற்றியிருந்தது. இது கெயில் நிறுவனத்தை பொறுத்தவரை ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கின்றது. அதாவது ஏற்கனவே இந்த திட்டத்திற்காக சுமார் 685 கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக சுமார் 3000 கோடி ரூபாய் இந்த 3 மாநிலங்கள் வழியாக செல்லக்கூடிய பைப் லைன்களுக்கு மட்டுமே ஒதுக்கியிருந்த நிலையில் இது அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அதன் காரணமாக தான் தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர்கள் நாடியிருக்கின்றார்கள். அதில் சென்னை உயர்நீதிமன்றமும் அவர்கள் எந்த வழித்தடங்கள் வழியாக செல்வதற்கு அவர்கள் திட்டமிட்டிருந்தார்களோ அதே வழியில் செல்லலாம் என்ற ஒரு உத்தரவையும் பிறப்பித்து அதற்கான பணிகளையும் தற்போது கெயில் நிறுவனம் சார்பில் தொடங்கியுள்ளதாகவும் தற்போது தெரிவிக்கிறார்கள். ஹேமா, தொடர்ந்து பேசலாம். சசிகுமார், வழக்கறிஞர் திரு ஈசன் அவர்களிடம் பேசலாம். சரி, இப்போ நம்ம செய்தியாளர் சொன்னாங்க, நேற்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. தமிழக அரசினுடைய தடை உத்தரவை ரத்து செய்து கெயில் நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த திட்டத்தினுடைய முழு சாராம்சம் பத்தி சொல்லுங்க. இந்த திட்டம் பாத்தீங்கன்னா இந்த கெயில் நிறுவனம் துவங்குறதுக்கு முன்னாடியே விவசாயிகள் கிட்ட இது சம்பந்தமான பொது கருத்து கேட்பு கூட்டத்தை அவங்க நடத்தவே இல்லை. இந்த திட்டம் இன்னைக்கு இவ்வளவு பெரிய சிக்கலை சந்திக்கிறதுக்கு ஒரு முழு முதற் காரணமே அதுதான். இந்த திட்டம் இது சம்பந்தப்பட்டு இதனால் பாதிப்படைக்கக்கூடிய விவசாயிகளை இந்த திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு முன்னாடியே அவங்க அழைத்து மாவட்டம் வாரியாக கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி இந்த திட்டத்தை விவசாயிகளின் எதிர்ப்பின்றி சம்மதத்தோடு எப்படி செயல்படுத்துவது என்பதை பற்றி அவர்கள் எந்த இடத்திலையும் அவர்கள் பொது கருத்து கேட்பு கூட்டம் நடத்தவே இல்லை. இந்த திட்டம் இந்த 7 மாவட்டங்கள்ல எரிவாயு குழாய்கள் பதிக்கணும் அப்படிங்கறதா இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கமே. இந்த திட்டத்துல அந்த மாதிரியான என்னென்ன விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. இந்த திட்டங்கள் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருந்தாலும் விவசாயிகள் தரப்புல எங்க நிலத்தோட மதிப்பு முழுமையா பாதிப்படையுது. எங்க நிலத்தோட ஒரு பகுதியில் எரிவாயு குழாய் பதிக்கப்பட்டாலும் அந்த நிலத்துக்கு முழுமையான அந்த நிலத்தோட முழுமையான அளவுக்கும் பார்த்தீங்கன்னா நிலத்தோட மதிப்புல பெரும் வீழ்ச்சி ஏற்படுது. ஏன்னா இது சம்பந்தப்பட்டு தேசிய வங்கிகள், மாநில கூட்டுறவு வங்கிகள், பக்கத்தில் இருக்கிற அருகாமையில் அந்த ஊர் பகுதியில் இருக்கிற இந்த கிராமத்துல நிதி இந்த பைனான்ஸ் செய்யக்கூடிய கந்துவட்டிக்காரங்க கூட பாத்தீங்கன்னா விவசாயிகளுக்கு எந்த விதத்திலும் உதவுறதில்லை. ஏன்னா இந்த நிலத்தை மறுபடியும் எடுத்துக்கொண்டு போய் ஒரு விவசாயி கடன் செலுத்த முடியாத பட்சத்தில் வேற ஒருத்தருக்கு விற்க அந்த கடன் கொடுத்தவங்களால முடியறதில்லை. முதல் விஷயம் அது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இவங்க நிலத்தை 2 அடிக்கு கீழே தான் அந்த பைப்பு போடுறாங்க. போடுறப்ப பாத்தீங்கன்னா முழுமை எங்க நிலம் முழுமை இதெல்லாம் விவசாயம் செய்ய முடியாது. அதுக்கு நிறைய தடைக்கற்கள் இருக்கு. அவங்க நிறைய கட்டுப்பாடுகளை விதிச்சிருக்காங்க. அதாவது நீண்ட கால பலன் தரக்கூடிய மரங்களை வைக்கக்கூடாது. இந்த 7 மாவட்டங்களில் குறிப்பா பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே வயல்வெளிங்கிறதே கிடையாது. தென்னை மரம், மாமரம், கொய்யா மரம், இந்த மாதிரி நீண்ட கால பலன் தரக்கூடிய மரங்கள் தான் இருக்குது. அந்த திட்டப்பாதையில் அந்த 60 அடிக்கு அந்த மாதிரி எந்த மரத்தையும் வைக்கக்கூடாதுங்கிறாங்க. வீடு கட்டக்கூடாது, கிணறு வெட்டக்கூடாது, போர் வைக்கக்கூடாது, பல்வேறு விதமான கட்டுப்பாடுகள் விதிக்கிறதுனால இந்த 7 மாவட்டங்களிலும் நெல் பயிர் போன்ற வசதி, அதாவது குறைந்த வேறு ஆழம் செயலில் செல்லக்கூடிய பயிர்களை பயிரிடக்கூடிய நீர் பாசன வசதியும் வாய்ப்புகள் இல்லாதனால முழுமையா எங்க விவசாயம் அந்த 60 அடி நிலத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த நிலம் தரிசாவே போயிடும். தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா வருஷம் ஒரு வருமான இழப்பு, ஆதாய இழப்பு கண்டிப்பா ஏற்படுது. அடுத்து அந்த நிலத்துக்கு கொடுக்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஒரு 10% இழப்பீடுங்கிறது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு சதுரடி இடம் எடுக்கிறாங்களோ அந்த இடத்துக்கு அரசாங்கத்தோட வழிகாட்டி மதிப்புல 10% கொடுக்கறாங்க. இது ஒரு மிகப்பெரிய மோசடி. அடுத்தது இந்த பைப்பை நாங்க ஆண்டாண்டு காலத்துக்கு இலவசமா பாத்தீங்கன்னா ஒரு காவலாளி மாதிரி பாதுகாத்துட்டே இருக்கணும். எங்க நிலத்துல யாராவது இந்த பைப்புக்கு ஏதாவது விபத்து ஏற்படுத்தி இல்ல விபத்து ஏதாவது ஏற்பட்டாலும் அதுக்கு நாங்க தான் பொறுப்பு. நாங்க நிலத்தையும் கொடுத்துட்டு அடிமாட்டு விலைக்கு காலகாலமா இந்த பயிரையும் பாதுகாத்துட்டு
நிலத்தோட வீழ்ச்சியை சந்திச்சுட்டு இருக்கணுங்கிறது இன்னைக்கு கூடிய உலகமயமாக்கல் சூழ்நிலையில தண்ணீர் இல்லாததுனால, மழை இல்லாததுனால, வறட்சியில சிந்தி பல சிரமங்களை சந்திச்சுட்டு இருக்கிற எங்க பகுதி விவசாயிகள் கண்டிப்பா இந்த திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய காரணமே, எல்லாரும் முதல்ல சொல்றாங்க திட்டத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த திட்டத்தை இந்த விவசாயிகள் முழு மனதோட வரவேற்கிறாங்க. திட்டத்துக்கு எந்த இடத்துலையும் எதிர்ப்பு தெரிவிக்கல. ஆனா திட்டத்தை நிறைவேற்ற பாதையை மட்டும் எதிர்க்கிறோம். அந்த பாதையில் பாத்தீங்கன்னா தேசிய நெடுஞ்சாலைகள், மாநில நெடுஞ்சாலைகள், அரசு நிலங்கள் வழியாக பெரும்பான்மை விவசாய நிலங்கள் பாதிப்பை தவிர்த்து இந்த திட்டத்தை செயல்படுத்தணுங்கிறது ஆரம்பத்திலிருந்து எங்க கோரிக்கை. நீதிமன்றத்தில் நாங்கள் அந்த கோரிக்கை தான் வச்சோம். ஆனா இதே திட்டப்பாதையில கேரளாவில் ஒரு 40 கிலோமீட்டர் இதே தேசிய நெடுஞ்சாலை 4 வழிச்சாலை ஒட்டியும், பெங்களூர்ல அதே நகரம் முழுக்க ஒரு 70 கிலோமீட்டர் இதே தேசிய நெடுஞ்சாலைகளை ஒட்டியும் குழாய்களை பதிக்கிற நிறுவனம் கெயில் நிறுவனம் தமிழ்நாட்டில் மட்டும் மறுக்கிறது ஏன்? தமிழ்நாடு குறிப்பா இந்தியாவில் பாத்தீங்கன்னா குஜராத்ல, மகாராஷ்டிராவில் எல்லா மாநிலங்களும் பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள் ஒரு சுமார் இந்தியா முழுவதும் 600 கிலோமீட்டருக்கு மேல நெடுஞ்சாலைகள் வழி இதே எரிவாயு குழாய்கள் பதிச்சிருக்காங்க. அந்த முன்னுதாரணத்தை வச்சு அந்த விவசாயிகள் கேட்கிறோம், மாற்று பாதைகளை குழாய்களை பதிங்கன்னு கேட்கிறோம். திட்டத்தை நாங்கள் எந்த இடத்துலையும் எதிர்க்கல. தொடர்ந்து பேசலாம் திரு ஈசன். தமிழகத்தில் இருக்கக்கூடிய 7 மாவட்டங்களில் இந்த எரிவாயு குழாய் பதிக்கும் பணிக்கு தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கி இருக்கிறது. இந்த பணி மீண்டும் தொடங்கப்பட்டால் தமிழகத்தில் அந்த 7 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள், விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பதே விவசாயிகளிடையே அச்சமாக இருக்கிறது. மேலும் இது பற்றி பல்வேறு தகவல்களை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. உள்ளபடி நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். தமிழகத்தின் 7 மாவட்டங்களில் கெயில் நிறுவனம் சார்பாக எரிவாயு குழாய் பதிக்கும் பணிகளுக்கு அங்கு இருக்கக்கூடிய அந்த மாவட்ட விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்த எரிவாயு குழாய்கள் பதிக்கப்பட்டால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும், அந்த நிலங்களில் விவசாய பணிகளை மேற்கொண்டு செய்ய இயலாது என்றும் அவர்கள் அச்சத்தில் ஆழ்ந்திருக்கின்றனர். இது பற்றி களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் மஃபூல் அகமதிடம் கேட்கலாம். வணக்கம் மஃபூல் அகமது. இப்போ அங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் பணிகள் எந்த நிலையில இருக்கு? ஏன்னா இப்பதான் நேற்றைய உயர்நீதிமன்றம் வழங்கி இருக்கின்ற தீர்ப்புல பணிகளை மீண்டும் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னர் எந்த அளவுக்கு பணிகள் அங்க நடைபெற்றுக் கொண்டிருந்தது, இது பற்றி சொல்லுங்க. வணக்கம் ஹேமா. தமிழகம் முழுவதும் கெயில் நிறுவனம் விவசாய நிலம் மட்டுமின்றி குடியிருப்பு பகுதிகளிலும் பூமிக்கடியில எரிவாயு குழாய்கள் பதிக்கும் பணியில ஈடுபட்டிருந்தாங்க. இத்திட்டத்தினால 7500க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் நேரடியாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், சுமார் 25,000க்கும் மேற்பட்ட விவசாயிகளும் விவசாய குடும்பங்களும் பாதிக்கப்படுறதாகவும் விவசாய தரப்பு தெரிவிக்கப்பட்டது. மேலும் விவசாயிகள் பல்லாயிரம் பேர் அதாவது விவசாய தொழிலையே விட்டுட்டு வேற தொழிலுக்கு போகக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. இதனால விவசாயிகள் விளைநிலங்களுக்கு இவங்க அதாவது கெயில் நிறுவனம் வெறும் 13 ரூபா, 36 ரூபா, 42 ரூபா என காசோலைகள் கொடுத்து அடிமாட்டு விலையை விட குறைந்த விலைக்கு விலைக்கு இவங்களுக்கு இந்த நிலங்களை கேட்கறதாகவும் விவசாய தரப்புல தெரிவிக்கிறாங்க. இதனால வேதனை அடைஞ்சிருக்கிற விவசாயிகள் அவங்க தன்னுடைய அடிப்படையாக அதாவது பல ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்ட அந்த நிலத்தை மீட்டு தரணுங்கிறது அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. இதுக்கு தமிழக அரசு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கு. அதுக்கு பிறகு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தாங்க. அதனை தொடர்ந்து பல விஷயங்கள் நடந்திருக்கு. இது தொடர்பா நம்மிடையே பேசுறதுக்காக ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கணேசமூர்த்தி இருக்காரு. அவர்கிட்ட கேட்போம், ஐயா இந்த கெயில் பிரச்சனை சம்பந்தமா இன்னைக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளிச்சிருக்காங்க. இது தொடர்பா உங்களுடைய கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க. விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பிற்கு மாறாக இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அமைந்திருக்கிறது. தொடர்ந்து கடந்த ஆண்டு முழுதும் விவசாயிகளுக்கு ஏற்படுகிற பாதிப்பை மாநில அரசாங்கம் உணர்கிற வகையிலே பல்வேறு போராட்டங்களை சாத்வீக முறையிலே விவசாயிகள் நடத்தினார்கள். அதை உணர்ந்துதான் தமிழக அரசாங்கம் விவசாயிகளுடைய கருத்து கேட்பு நிகழ்ச்சிகளை கடந்த 6, 7, 8 ஆகிய 3 நாட்களில் சென்னையிலே தலைமை செயலர் அவர்கள் முன்பாகவே அந்த கருத்து கேட்பு நிகழ்வு நடந்து அவரே கருத்து கேட்டு மக்களுடைய கருத்துக்களை அறிந்து சட்டமன்றத்திலேயே அறிவித்தார்கள். இது விவசாயிகளுக்கு பெரிதும் பாதிப்பை உருவாக்கக்கூடிய ஒரு திட்டம் என்று அறிவித்தார்கள். இதை கெயில் நிறுவனம் விடாப்பிடியாக மாற்றுப்பாதையிலே எடுத்துச் செல்வதற்கான முயற்சி செய்ய வேண்டும் என்று பல்வேறு வகையிலே எடுத்து சொல்லப்பட்ட கருத்துக்கள் அவர்கள் அதை நிராகரித்திருக்கிறார்கள்.
இது நாங்கள் விவசாயிகளை பொறுத்தவரை இந்த திட்டத்தை நாங்கள் எதிர்ப்பவர்கள் அல்ல. கெயில் நிறுவனத்திற்கு வேறு மாற்றுப்பாதை இருக்கிறது, அதை பற்றி சிந்திப்பதே இல்லை. அவர்கள் சொல்லுவதெல்லாம் நாங்கள் குழாய் வாங்கிவிட்டோம், இதனாலே நாங்கள் செலவழித்து விட்டோம் என்று சொல்கிறார்கள். இது ஒட்டுமொத்த விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் என்பதை பற்றி அவர்கள் கவலைப்படுவதில்லை. இதற்கு மற்ற மாநிலங்களில் இன்னும் சொல்ல போனால் குஜராத்தில் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட அதிகபட்சமாக ஒரே இடத்துல 380 கிலோமீட்டர் தூரம் நெடுஞ்சாலையிலே இந்த எரிவாயு குழாய்களை அமைத்து சென்றிருக்கிறார்கள். இங்கே மொத்தமே 343 கிலோமீட்டர் தான். இதுல நெடுஞ்சாலைத்துறை மூலமாக நெடுஞ்சாலை வழியாக கொண்டு சென்றால் ஒரு 12 கிலோமீட்டர் எச்சாகும். அது மட்டும் அல்ல, நாளைக்கு இதை நீட்டிப்பு செய்கிற போது இவர்கள் உபயோகிப்பாளர்களுக்காக இந்த திட்டத்தை நீட்டிப்பு செய்கிற போது நெடுஞ்சாலைத்துறை வழியாக எடுத்துச் சென்றால்தான் தொடர்ந்து அவர்களுக்கு இணைப்பு சாலைகள் இருக்கும், அவர்கள் செல்ல வேண்டிய இடத்திற்கு குழாய்களை எடுத்துச் செல்ல முடியும். விவசாய நிலத்திலே கொண்டு போனால் நிச்சயமாக விவசாயி, அதுவும் இப்பொழுது ஒரு புதிய இந்த PMP ஆக்டிலே ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தார்கள், சட்ட திருத்தம் கொண்டு வந்தார்கள். அந்த சட்ட திருத்தத்தின்படி விவசாயிகள் நிலத்திலே போகிற அந்த குழாயில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டு விட்டால், இயற்கையாகவே கூட பாதிப்பு ஏற்பட்டு விட்டால் அந்த விவசாயி தான் அதற்கு பொறுப்பு. அது ஒரு கிரிமினல் குற்றம். அந்த கிரிமினல் குற்றத்திற்கு ஜாமீன் கிடையாது, குறைந்தபட்சம் 10 ஆண்டு தண்டனை என்று சொல்லி அந்த சட்டம் சொல்லுகிறது. இந்த பாதுகாப்பை இதை விவசாயிகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இன்றைக்கு புதிதாக வந்திருக்கிற நில எடுப்பு சட்டத்தின் பிரகாரம், லேண்ட் அக்விசிஷன் ஆக்டின் பிரகாரம், கிராமப்புறங்களில் இருக்கிற நிலத்தை கையகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த மக்களுடைய ஒப்புதல் பெறாமல் செய்ய முடியாது. அதிலும் ஒப்புதல் பெறாமல் செய்ய முடியாது. அப்படி அந்த ஒப்புதலை பெற்றுத்தான் நிலத்தை கையகப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நில எடுப்பு சட்டம் இப்பொழுது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இது நில எடுப்பு சட்டம் அல்ல, நிலத்தை உபயோகிப்பதற்காக இவர்கள் எடுக்கிறார்கள். உபயோகிப்பதற்காக எடுப்பதிலே கூட அதே நடைமுறையை பின்பற்றி எந்த நிலம் எடுக்கப்படுகிறதோ அவருடைய ஒப்புதல் இல்லாமல் நிலம் எடுக்க முடியாது. இன்னும் 70 விழுக்காடு விவசாயிகள் அதை மறுத்தால் அந்த வழியில கொண்டு செல்லக்கூடாது என்று சொல்லலாம் நில எடுப்பு சட்டம் சொல்லுகிறது. ஆகவே அதையாவது பின்பற்றி உடனடியாக மாநில அரசாங்கம் இந்த நீதிமன்றத்தின் வாயிலாகவே இதற்கான ஒரு விடிவை பெறுவதற்கு மேல்முறையீடு செய்ய வேண்டும். விவசாயிகளும் மேல்முறையீடு செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதேபோல கெயில் நிறுவனம் இப்பொழுதாவது மாற்றுப்பாதையை பற்றி சிந்திக்க வேண்டும். மாற்றுப்பாதையை பற்றி சட்டமன்றத்திலே சொன்னதற்கு பின்னாலே ஒரு மாநில அரசாங்கமே விவசாயிகளுடைய உணர்வுகளை கஷ்டங்களை உணர்ந்து மாற்றுப்பாதையை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் கூட எந்த நடவடிக்கையும் பரிசீலனைக்காக எடுக்கவில்லை. மாற்றுப்பாதையை பற்றி நினைப்பதே இல்லை. ஒரே பாதை இதிலே தான் செல்ல வேண்டும் என்று அடாப்படியாக இருக்கிறார்கள். இதை விவசாயிகள் அனுமதிக்க மாட்டார்கள். மீண்டும் தமிழகத்தில் தமிழ்நாடு அரசாங்கம் இதற்கு விவசாயிகளுக்கு பாதுகாப்பு தர வேண்டும். ஐயா சொன்னது போல நம்ம ஈரோடு மாவட்டம் மட்டுமின்றி 7 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை ஒரு சொன்ன மாதிரி பார்த்தோம் அப்படின்னா, நெடுஞ்சாலைகள் வழியாக இந்த கெயில் பைப் லைனை கொண்டு போனா ஒரு 12 கிலோமீட்டர் தூரம் தான் அதிகமானு தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம் மக்ஃபுல் அகமது. தற்பொழுது தமிழகத்தின் 7 மாவட்டங்களில் எரிவாயு குழாய் பதிக்கும் திட்டத்திற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் அந்த எரிவாயு குழாய் செல்லக்கூடிய பாதைக்கு தான் விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். விவசாய நிலங்கள் வழியாக அல்லாமல் தேசிய நெடுஞ்சாலைகள் ஓரமாக இந்த எரிவாயு குழாய்களை எடுத்துச் சென்றால் விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் மீட்கப்படும் என்றும் விவசாயிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். மேலும் இது பற்றிய தகவல்களை பதிவு செய்வதற்காக கெயில் நிறுவன வழக்கறிஞர் திரு கனகராஜ் எமது செய்தியாளர் சசிகுமாரிடம் இருக்கிறார். அவரிடத்தில் கேட்கலாம். சசிகுமார், உங்களிடத்துல வழக்கறிஞர் திரு கனகராஜ் இருக்காங்க, அவர்களிடத்துல கேளுங்க. விவசாயிகளுடைய முக்கிய குற்றச்சாட்டே விவசாய நிலங்கள் வழியாக எரிவாயு குழாயை எடுத்துச் செல்லக்கூடாது, நெடுஞ்சாலை வழியாகத்தான் அதை கொண்டு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இதை கெயில் நிறுவனம் ஏற்க மறுக்கிறது? அவர்களுடைய தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க? அவர்கிட்ட கேளுங்க. அதாவது சார், இப்ப கெயில் நிறுவனத்தோட இந்த பணிகள் தொடர்ந்து நடத்தப்பட்ட விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது விவசாயிகள் தரப்புல தெரிவிக்கப்படுது. இதுக்கு கெயில் நிறுவனம் தரப்புல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதாவது வழக்குல சொல்றது, தீர்ப்புல சொல்றதெல்லாம் வேண்டாம். கெயில் நிறுவன தரப்புல நம்ம என்ன சொல்றோம்னா, அவர்களுடைய விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது. ஒண்ணு, அதாவது பைப்பு 8 மீட்டர் அளவு உள்ளே தோன்றி பதிக்கப்பட்டு அதனால் எந்த தொந்தரவும் இல்லை. அவர்கள் எல்லா பயிர்களும் எப்போதும் போல
எல்லா போக விவசாயமும் செய்யலாம். இதை ஏற்கனவே நாகை மாவட்டத்தில் அவர்கள் நிரூபித்துள்ளார்கள். பயில் பதிக்கப்பட்ட இடத்தில் மீண்டும் மீண்டும் இந்த வருடம் முழுக்க என்னென்ன பயிர்கள் இட்டு போகம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்திருக்கின்றார்கள் என்ற தகவல் நம்மிடம் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதைவே இந்த நீதிமன்றத்திலும் நாம் கூறியிருந்தோம். இது பைப்புகள் எரிவாயு குழாய்கள் பதிக்கப்பட்டாலும் விவசாயம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாது என்பதை இதன் மூலம் நாம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். சார், அதாவது அந்த விவசாய நிலத்தின் வழியாக செல்லும் பொழுது அந்த குழாயில் ஏதாவது ஒரு சிறிய பாதிப்பு ஏற்பட்டாலும் அதற்கு அந்த நிலத்தின் உரிமையாளரான அந்த விவசாயிக்கு தான் முழு பொறுப்பு இருக்கு அப்படிங்கிறது கெயில் நிறுவனத்தோட விதிமுறையில இருக்கு. அதோட இந்த பைப் லைனை ஏன் தேசிய நெடுஞ்சாலைகளின் ஓரமாக நீங்க கொண்டு போறதை பத்தி முடிவெடுக்க கூடாது? இதை பத்தி என்ன? அதாவது இது விவசாயிகளுடைய அச்சம். அதாவது அந்த கெயில் பைப் லைன் நாளைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதுல அந்த விவசாயிகளுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி அவங்களுடைய பயம் இருக்கிறது. அது போல அல்ல. ஏனென்றால் இது மற்ற பைப்புகளை போலெல்லாம் கிடையாது. டீசல் பெட்ரோல் எல்லாம் பைப்பு போட்டிருக்காங்க. அதுல ஸ்பெசிபிக்கா இதுல என்ன பண்றாங்கன்னா சேட்டலைட் டவர் மூலமா கனெக்ஷன் கொடுத்து அதுல ஒரு ஆப்டிக்கல் ஃபைபர் ஒன்று போடுறாங்க. சோ அந்த பைப்பை யாராவது ஒரு கிடப்பாறையாலேயோ அல்லது சுத்தியாலேயோ அல்லது தோண்டும் போது அதற்கு அடிபடும் போது உடனே அங்கிருந்து அந்த தகவல் சேட்டலைட் மூலமாக கண்ட்ரோல் ரூம் டெல்லியில உட்கார்ந்துட்டு இருக்க கண்ட்ரோல் ரூமுக்கு போயிடுச்சுன்னா 24 மணி நேரம் கண்காணிப்பில் இருப்பாங்க. ஒரு 10 மீட்டருக்கு ஒருத்தர் 24 மணி நேரம் கண்காணிப்பில் உள்ள ஊழியர்கள், கெயில் நிறுவனத்தின் ஊழியர் உடனே அந்த என்ன ரிப்பேரோ அதை ரிப்பேர் அட்டன் பண்ணிடுவாங்க. இல்ல ஏதாவது நாச வேலை காரணமா இருந்தா இது பண்ணிடுவாங்க. அதாவது பொதுவா சொல்ல போகணும்னா சட்டங்கள் ஐபிசியில இப்ப நான் உங்களை அடிச்சா அது தப்பு. அதனால இந்த மாதிரி சட்டம் போடக்கூடாது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதன் அடிச்சா தப்புன்னு சொல்ல முடியாது. அடிச்சாதான் அந்த மாதிரி தப்பு. அது போல எதற்கு இந்த உதாரணம் என்றால் நாச வேலைகள் குறிப்பாக ஈடுபடுகின்றவர் மேல்தான் அந்த வழக்கு தொடர முடியுமே தவிர நாச வேலைகள் ஈடுபடாத வரை, அதாவது குற்ற உணர்ச்சி, குற்ற பின்னணி, குற்றம் பண்ணுன்ற எண்ணம், குற்ற எண்ணம் இல்லாதவரை கெயில் நிறுவனமோ அல்லது வேற யாரோ எதுவும் செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி எஃப்ஐஆர் போட மாட்டாங்க. கம்ப்ளைண்ட் இருக்கும், போலீஸ் போய் என்கொயரி பண்ணுவாங்க. என்கொயரி பண்ணி ஃபர்ஸ்ட் பிரிலிமினரி என்கொயரியில தெரிய வரும். அதுல உண்மையாலுமே அவர் ஈடுபட்டு இருந்தால்தான் அவர் மேல நடவடிக்கை எடுப்பாங்களே தவிர எல்லா இதுக்கும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இது தேவையில்லாத அச்சம். ஏனென்றால் நான் ஏற்கனவே கூறிய முன்னுதாரணம் போல இப்ப நான் உங்களை ஐபிசியில எல்லாமே இன்னொருத்தரை அடிச்சா அது அஃபென்ஸ் இல்லையா? நான் உங்களை இப்ப அடிச்சா அஃபென்ஸ். அடிச்சதுக்கு பின்னாடிதான் அந்த இன்டென்ஷனோட நான் அடிச்சேன்னு ப்ரூஃப் இது வரும். அதுக்காக ஐபிசி நீ வச்சுக்க கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா? அது போலதான் இந்த சட்டம். அதே மாதிரி விவசாயிகள் தரப்புல தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கப்படுது. இது ஏன் தேசிய நெடுஞ்சாலை ஓரமா கொண்டு போக கூடாது அப்படிங்கிற தமிழக அரசோட அந்த தீர்மானத்தையும் நிறைவேற்றலாமே கெயில் தரப்புல அப்படின்னு கூட அவங்க தெரிவிக்கிறாங்க. அதையே நீங்க பரிசீலனை செய்யக்கூடாது? அதான் ஏற்கனவே நாங்க நீதிமன்றத்திலையும் அதாவது கேட்டிருக்காங்க. அதாவது ஆல்டர்னேட்டிவா இந்த தேசிய நெடுஞ்சாலையின் ஓரமாக இதை கொண்டு வந்தால் என்ன, அதனால இது விவசாயிகள் லேண்ட் இப்ப அடிப்படாது, ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் என்ற பெரிய அறிஞர் குழு, அதாவது அவங்க இன்ஜினியர்ஸ் இந்தியாவில இருந்து ஒரு அறிஞர் குழு, இந்த இந்திய தேசிய மன்ற லெவல்ல மட்டும் இல்ல இந்த குழு உலகத்தரம் வாய்ந்த குழு. அங்கேயும் எங்கெங்க இந்த மாதிரி பவர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பைப் ப்ராஜெக்ட் செய்யறாங்களோ அவங்க எல்லாம் இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல போட்டா சாத்தியக்கூறுகள் இருக்கும் இல்லன்றத பத்தி ஆராய்ந்து ஒரு அறிக்கை கொடுப்பாங்க. அது போல இந்த ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நாங்க அறிக்கை கேட்டிருந்தோம். அதுல இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் மற்றும் இன்னொரு நிறுவனம், பெரிய நிறுவனம், உலகத்தரம் வாய்ந்த நிறுவனம், 2 நிறுவனமும் சேர்ந்து தேசிய நெடுஞ்சாலையிலே சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு சொல்லி வேண்டாம் என்று கூறியிருக்கிறார்கள். ஏனென்றால் இப்போ ஏதாவது குழாய்கள் மூலமாக அதுல குழாய்கள் வழியா ஒவ்வொரு பிக்கிங் ஸ்டேஷன் சொல்லுவாங்க. ஒவ்வொரு பிக்கிங் ஸ்டேஷனா போல் ஸ்டேஷன் மாதிரி ஒவ்வொரு டவர் மாதிரி சின்ன சின்ன டவர் மாதிரி அதுல ஏதாவது ரிப்பேர்கள் வந்தா, அடைப்பு ஏற்பட்டால் உடனே அந்த இடத்துல ஒரு பெரிய கிரேனை நிறுத்தி அது பள்ளம் தோண்டி, அதை கிரேனை நிறுத்தி தான் திருப்பி பள்ளம் தோண்ட முடியும். பள்ளம் தோண்டி அதுல இருக்கிற பழுதுகளை சரிபார்த்து சரி செய்ய முடியும். அப்படி ஹைவேஸ்ல போட்டோம்னா ஹைவேஸ்ல எங்கேயாவது பெருசா திருப்பியும் பள்ளம் தோண்டி லாரிகளையோ டிராங்குகளையோ அல்லது பெரிய வாகனங்களையோ அங்க நிறுத்த முடியுமா? முடியாது இல்லையா? அது சாத்தியக்கூறு இல்ல. அதே போல சாலை விரிவாக்கம் எதிர்காலங்களில் பார்த்தோமே ஆனால் அது இன்னும் இப்பவே பத்தல. 2 லேன் சொன்னோம், அது போதும் நினைச்சோம், ஆனா முடியல. 4 லேன் சொன்னோம், அதுவும் பத்தல. இன்னைக்கு வருகின்ற காலங்களில் 125 கோடி மக்கள் 150 கோடி மக்களா மாறுகின்ற, ஆக எல்லாருமே சாலை யூஸ் பண்ண வேண்டி வரும்.
அப்ப 180 கோடி மக்களுக்கும் சாலை விரிவாக்கம் மேலும் இப்ப நம்ம செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். 6 வழி சாலை போட்டால் திருப்பி விரிவாக்கம் வந்தால் இந்த மாதிரி ஓரத்துல போட்டா நாளைக்கு அது அடிபட்டு போயிடும், ரோட்ல வந்துடும். அப்போ ரோடு எடுக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, ஜெயிலுடைய பைப்பை நீங்க எடுத்தாகணும் அப்படின்பாங்க. இதனால சிக்கல் வரும். இதனால மக்களுக்கு பொருளாதார செலவு தேவையில்லாம இப்ப இந்த வரிப்பணம் யாவது இருந்து அரசாங்கம் செய்யுது. இது இப்போ 900 கோடி வரை இப்ப இது முதலீடு செய்து 680 கோடி இப்ப தமிழ்நாட்டில் மட்டுமே செலவு பண்ணிருக்கோம். ஆனா இந்தியா முழுக்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20,000 கோடியில இருந்து 25,000 கோடி வரல இதுல முதலீடு பண்ணிருக்கோம். இது யார் பணம்? பொதுமக்கள் பணம். இந்த திட்டம் யாருக்காக? பொதுமக்களுக்காக. ஆகவே ஒரு 5000 விவசாயிகள் பாதிக்கப்படுறார்கள் என்றதை விட ஒரு 5 கோடி மக்களுக்கு இதனால் பயன் இருக்கு. எரிவாயு வீட்டிற்கே கிடைக்கும், போக்குவரத்துக்கு கிடைக்கும், பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு கிடைக்கும், எதிர்காலத்தில் கிடைக்கலாம். அந்த நம்பிக்கையில் கூடங்குளம் எப்படி இன்னைக்கு நமக்கு மின் தருதோ, மின் தடை இல்லாமல் மின் அவசியம் இருக்கின்றதோ, அதே போல எதிர்காலங்களில் அதாவது மாற்று எரிபொருளாக இந்த எரிவாயு, இயற்கை எரிவாயு மாசு, இந்த இயற்கை எந்த விதத்திலையும் அது கெடுக்காது. சுத்தமான, தூயமான, சுத்தமான ஒரு எரிவாயு நமக்கு அவசியம் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். சார், இன்னைக்கு தமிழ்நாட்டில் மட்டும் தேசிய நெடுஞ்சாலையின் ஓரமாக இந்த பைப்லைனை கொண்டு போறதுக்கு கெயில் நிறுவனம் மறுக்கும் பொழுது மற்ற மாநிலங்களான கேரளாவிலும் கூட இதே மாதிரி தேசிய நெடுஞ்சாலைகளில் இந்த பைப்லைன் பதிக்கிற பணிகள் நடந்துகிட்டு இருக்கு, பதிக்கப்பட்டிருக்கு. இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? இதை ஏன் தமிழகத்துல நடைமுறைப்படுத்த முடியாது அப்படிங்கறத நீங்க தொடர்ந்து. அதாவது இதுவும் விவசாயிகளுடைய ஒரு முக்கியமான கோரிக்கையா சொல்றாங்க. அதாவது இந்த கெயில் நிறுவனம் தேசிய நெடுஞ்சாலைகள் வழியாக மட்டுமே இதை கொண்டு வரவே இல்லை, தவறா சொல்றாங்க. எங்க இடம் இருக்கு, மலைகள், கேரளா பகுதி பாத்தீங்கன்னா அது மலைப்பகுதி. அந்த மலைப்பகுதியில கீழே போகணும்னா அது இன்னும் இப்ப ஒவ்வொரு மலைக்கு கீழே உயரங்கள், தாழ்வுகள், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கு. அந்த சமநிலை இருக்கின்ற இடத்தில் ரோடுக்கு பிரச்சனையே இல்லை, எக்ஸ்டென்ஷன் இல்ல அப்படிங்கும் போது அது கீழே போட்டு எடுத்திருப்பாங்களே தவிர, அதனால ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல எடுத்திருப்பாங்க. அதுக்காக வச்சு தேசிய நெடுஞ்சாலையில் தான் ஃபுல்லா எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னு சொல்ல, அந்த மாதிரி நம்மளும் இங்க கோர்ட்ல சொல்ல தகவல் சொல்ல. இது தேசிய நெடுஞ்சாலையில இடமே இல்லாத இடத்துல ஓரமா வருது, மற்றபடிக்கு ஃபுல்லாவே அந்த லைன் நம்ம அதுல இருந்து இழுக்கல கெயில். நன்றி சார். அதாவது இந்த கெயில் நிறுவனத்தின் பணிகள் என்பது விவசாயிகளுக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படுத்தாது. இது வருங்காலத்தில் எரிவாயு தட்டுப்பாடு எந்த விதத்திலும் ஏற்படக்கூடாது என்ற அடிப்படையில் மத்திய அரசு கொண்டு வந்த ஒரு திட்டத்தின் அடிப்படையில் தான் இந்த திட்டத்தை கெயில் நிறுவனம் தமிழகத்தில் தற்போது நடைமுறைப்படுத்த முன்னெடுத்து வருகின்றது என்பதையே அவருடைய வழக்கறிஞர் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. ஹேமா, தொடர்ந்து பேசலாம். சசிகுமார், 7 மாவட்டங்களில் எரிவாயு குழாய்கள் விவசாய நிலங்களில் பதிப்பதால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்பது விவசாயிகளின் கருத்து. தேசிய நெடுஞ்சாலைகள் ஓரம் பதிக்கப்பட்டால் வருங்காலத்தில் ஏதாவது ஒரு விபத்தோ அல்லது ஏதாவது ஒரு பழுதோ ஏற்படும் பொழுது பல அடி தூரத்திற்கு பள்ளம் தோண்ட வேண்டி வரும். இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்தும் பாதிக்கப்படும். இதனால் தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக குழாய்களை பதிக்க முடியாது என்பது கெயில் நிறுவனத்தின் சார்பாக வைக்கப்பட்டிருக்கும் ஒரு தகவல். மேலும் இது பற்றி பல்வேறு விஷயங்களை பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சிக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறோம். கெயில் நிறுவனம் சார்பாக தமிழகத்தின் 7 மாவட்டங்களில் எரிவாயு குழாய்களை பதிப்பதனால் 7500 ஏக்கருக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் நேரடியாக பாதிக்கப்படும். 50,000த்திற்கும் மேற்பட்ட ஏக்கர் நிலங்கள் மறைமுகமாக பாதிக்கப்படும் என்று விவசாயிகள் அச்சம் தெரிவித்திருக்கின்றனர். மேலும் அந்த குழாய் பதிக்கக்கூடிய இடத்தில் வருங்காலத்தில் எந்த ஒரு விவசாய பணியையுமே மேற்கொள்ள முடியாது. அங்க இருக்கக்கூடிய ஆழ்குழாய் கிணறுகள், கோழி பண்ணைகள் மற்றும் கிணறுகள் என பல்வேறு வகையிலும் அந்த பாதிப்புகள் விரிவடையும் என்று விவசாயிகள் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதுபோன்ற என்னென்ன பாதிப்புகளை விவசாயிகள் சந்திக்க இருக்கிறார்கள் என்பது பற்றிய ஒரு தொகுப்பை இப்போது பார்க்கலாம். விவசாய நிலத்தின் பெரும்பகுதி நில பயன்பாட்டு உரிமையினை பெறுவதால் விவசாயிகள் தங்களது நிலத்தில் உரிய விவசாயம் செய்ய இயலாமல் நிலத்தின் பெரும்பகுதியினை இழக்க நேரிடுவதுடன் எதிர்காலத்தில் நில மேம்பாட்டிற்கு தேவையான எதையும் செய்ய இயலாத சூழ்நிலை ஏற்படும். சிறு மற்றும் குறு விவசாயிகளின் வேளாண் நிலங்களின் வழியாக கெயில் நிறுவனம் எரிவாயு குழாய்கள் பதிப்பதனால் அந்த விவசாயிகளின் பொருளாதார நிலைமை மிக கடுமையாக பாதிப்பு அடைவதுடன் அவர்கள் எரிவாயு குழாய் பதிக்கப்படும் நிலத்தில் தேவையான விவசாய பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ள இயலாத சூழ்நிலை ஏற்படும். விவசாய நிலங்களின் வழியாக கெயில் நிறுவனம் எரிவாயு குழாய்கள் பதிப்பதனால் அந்நிலங்களின் மதிப்பு மிக கடுமையாக வீழ்ச்சியடையும். எரிவாயு குழாய் திட்டத்தில் கவரப்படும் விவசாய நிலங்களுக்கு வங்கிகள் கடன் தர முன்வருவதில்லை.
எரிவாயு குழாய் திட்டத்தை மாற்றுப்பாதையில் கொண்டு செல்லக்கூடிய பகுதிகளிலும் விவசாயிகளின் கோரிக்கைகளை கருத்தில் கொள்ளாமல் விவசாய நிலங்களின் வழியாகவே எரிவாயு குழாய் பதிக்க கெயில் நிறுவனம் முனைந்துள்ளது. இத்திட்டம் பல விவசாயிகளின் முழு மனதான ஒப்புதல் பெறாமலும் விவசாயிகளுக்கும் நில உரிமையாளர்களுக்கும் முறையான தகவல் அளிக்காமலும் செயலாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இக்குழாய்கள் பதிப்பதனால் விவசாயிகள் மற்றும் நில உரிமையாளர்கள் வாழ்நாள் முழுவதும் சிரமப்பட்டு உருவாக்கிய அவர்களின் வீடுகள், கோழி பண்ணைகள், கிணறுகள், ஆழ்குழாய் கிணறுகள் மற்றும் தண்ணீர் தொட்டிகள் கடுமையான சேதத்திற்கு உள்ளாகும். விவசாயிகளின் நிலங்களில் எரிவாயு குழாய் பதிக்கப்படும் பகுதியில் ஆழமாக வேரூன்றும் மரங்கள் வளர்க்கக்கூடாது என கெயில் நிறுவனம் தடை செய்வதால் தென்னை மரம் மற்றும் பழ வகை மரங்களை சார்ந்துள்ள இப்பகுதி விவசாயிகளின் வாழ்வாதாரம் மிக கடுமையாக பாதிக்கப்படும். கெயில் நிறுவனத்தின் எரிவாயு குழாய் தடம் சில இடங்களில் அனுமதி பெறப்பட்ட வீட்டுமனை பிரிவுகள், கல்வி நிறுவனங்கள் வழியாக செல்வதால் அவ்விடங்களில் எரிவாயு கசிவு அல்லது பெரும் விபத்து ஏற்படக்கூடிய சாத்தியம் உள்ளது என்றும் விவசாயிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர். இந்த எரிவாயு குழாய்கள் விவசாய நிலங்களில் பதிக்கப்பட்டால் என்ன மாதிரியான பாதிப்புகளை விவசாயிகள் சந்திக்க நேரிடும் என்பது பற்றிய ஒரு தொகுப்பினை பார்த்தோம். தற்போது திரு ஈசன் அவர்களிடம் பேசலாம். சார், இப்போ கெயில் நிறுவன வழக்கறிஞர் சொன்னார், ஏன் தேசிய நெடுஞ்சாலைகள் வழியாக அந்த எரிவாயு குழாய் அமைக்கப்படவில்லை அப்படிங்கறதுக்கான காரணத்தையும் சொன்னாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு வருங்காலத்துல பழுதோ ஏற்படும் பொழுது அங்க பல அடி நீளத்திற்கு பள்ளம் தோண்ட முடியாது, போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்படும். அதே போல ஒரு உலக பிரபலமான நிறுவனம் அந்த நெடுஞ்சாலைக்கு அருகில் அந்த குழாய்களை அமைக்கக்கூடிய சாத்தியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நண்பர் வழக்கறிஞர் கனகராஜ் சொன்னதுக்கு நான் ஒவ்வொன்றா பதில் சொல்ல விரும்புறேன். அவர் முதல்ல சொன்னது என்னன்னு பாத்தீங்கன்னா 8 மீட்டர் கீழே பைப்பு பதிக்கிறோம்னு சொன்னாரு. அது தவறு. அவருக்கு அந்த விவரங்கள் தெரிஞ்சிருந்து பாத்தீங்கன்னா இந்த மக்கள் மன்றத்துல ஒரு தவறான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாரு. அந்த எரிவாயு குழாய்க்கு மொத்தமா அவங்க தோன்றது 5 அடி. 1 அடிக்கு மணலை போட்டு நிரப்பிட்டு 2 அடி உயரம்ல 24 இன்ச்சு பைப்பை போட்டுட்டு அதுக்கு மேல 2 அடி, அதாவது பூமி மட்டம்ல 2 அடிக்கு கீழே தான் அவங்க பைப் பதிக்கிறாங்க. இதனால எங்க விவசாயத்துல உழவு பணிகளை நாங்க கண்டிப்பா செய்யவே முடியாது. அடுத்த விஷயம் அவங்க சொல்றாங்க, இதை தேசிய நெடுஞ்சாலைகள் ஓரமா பதிச்சா விபத்து ஏற்பட்டா அதுல பெரிய பள்ளம் தோண்ட வேண்டி வரும், இவ்வளவு விபத்துகள் ஏற்படுது. விவசாய நிலங்கள் வழியா பதிக்கிறப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு சேட்டலைட் செயற்கைக்கோள் கண்காணிப்புலாம் இருக்குன்னு சொல்றாங்க. செயற்கைக்கோள் கண்காணிப்பு இருக்கிறது நாங்க ஒத்துக்கிறோம், அதை நாங்க இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா அந்த விபத்து ஏற்பட்டதுக்கு அப்புறம் அந்த செயற்கைக்கோள் தகவல் மூலியமா டெல்லிக்கு தெரிஞ்சு டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கு சொல்லி அவங்க இந்த விவசாயிகளோட பாதிக்கப்பட்ட நிலத்துக்கு வர வரைக்கும் அந்த பைப் வெடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா 2 கிலோமீட்டருக்கு யாருமே எந்த ஒரு மீட்பு குழுவுமே வரும்னு எந்த ஒரு மக்களும் எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு பொல்யூஷன் போர்டு சொல்லியிருக்காங்க. 2 கிலோமீட்டருக்கு நாங்க வீடு இல்லாம வேலைக்கு ஆள் வைக்காம பயிர் செய்யாம வீடு வைக்காம எப்படி இருக்க முடியும்? ஒரு சாதாரண சிலிண்டர் வெடிச்சதுக்கே பாத்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி சேலத்துல 4 பேர் இறந்துட்டு ஒரு வீடையே காணோம். இங்க 25 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்டேஷன் வச்சிருக்காங்க. அந்த 25 கிலோமீட்டர்ல இருக்கிற கேஸ் அந்த இடத்துல வெடிச்சு அந்த விளைநிலங்கள் வெளிவரப்ப எவ்வளவு பாதிப்புகள் ஏற்படுத்தும்னு புரிஞ்சுக்குங்க. அடுத்தது அந்த விபத்து ஏற்படுறப்ப பாத்தீங்கன்னா இப்ப கொண்டு வந்திருக்கிற அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் நம்ம பாராளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி என்ன சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா உலகத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய குற்றவியல் சட்டங்களை எல்லாம் குற்றத்தை மெய்ப்பிக்கும் சுமை, அதாவது பர்டன் ஆஃப் ப்ரூஃப் அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்குது. ஆனா இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் குற்றத்தை மெய்ப்பிக்கும் சுமை, அதாவது அந்த நிலம் சம்பந்தப்பட்ட விவசாயி இந்த குற்றத்தை நான் செய்யலன்னு சொல்லி அவன் நிரூபிக்க முடியாத அவன் ஜெயிலுக்கு தான் போகணும். ஆனா மற்ற வழக்குகள் என்ன இருக்கு, சாதாரண ஐபிசி குற்றங்கள்ல குற்றத்தை மெய்ப்பிக்க வேண்டிய சுமை அரசுகிட்ட தான் இருக்கு. ஆனா இங்க சாதாரண ஒரு படிக்காத ஏழை விவசாயி சிறு குறு விவசாயி மேல இவ்வளவு ஒரு சுமை ஏற்படுத்தி இருக்காங்களே இந்த மத்திய அரசாங்கம் கெயில் நிறுவனம் எப்படி ஏத்துக்க முடியும் எங்கனால? அடுத்தது நெடுஞ்சாலைகள் வழியாக இந்த பைப்புகளை பதிக்கிறதுக்கு இன்ஜினியர்ஸ் இந்தியா லிமிடெட் எந்த ஒரு ஆட்சேபனையுமே கிடையாது. விவசாயிகள் நிலங்கள் வழியா தான் பதிக்க முடியும், நெடுஞ்சாலை வழியா பதிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அது தவறு. அவங்க பாத்தீங்கன்னா கடந்த 2013 மார்ச் மாசம் கொடுத்த அவங்க அறிக்கையை இதே கெயில் நிறுவனம் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறாங்க. அந்த அறிக்கையில என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா விவசாய நிலங்கள் வழியா பதிக்கிறதுக்கு உண்டான எரிவாயு குழாய்க்கும் நெடுஞ்சாலைகள் அருகில் பதிக்கக்கூடிய எரிவாயு குழாய்க்கும் பாத்தீங்கன்னா அந்த கெட்டித்தன்மை அந்த திக்னஸ் தான் மாறுபடுத ஒழிய அவங்க பதிக்க வேண்டாம் எந்த இடத்துலயுமே சொல்லல. அதை மறைச்சிருக்கிறாங்க இந்த கெயில் நிறுவனம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த 650 கோடி பைப் போட்டுருக்கோம், நாங்க பைப் வாங்கியிருக்கோம் சொல்றாங்க. இந்த திட்டத்தை தொடங்குறதுக்கு முன்னாடி விவசாயிகிட்ட கருத்து கேட்காம இவங்க முதலீடு பண்ணது மிகப்பெரிய தவறு.
மக்கள் பணத்தை வந்து இவங்க வந்து மாநில அரசுகிட்ட வந்து தவறான தகவலை சொல்லி, மத்திய அரசாங்கத்திட்ட கெயில் நிறுவனத்துக்கிட்டையும் பாத்தீங்கன்னா ஒரு தவறான தகவலை சொல்லி 650 கோடி மக்கள் வரி பணத்தை வந்து இவங்க வீண் பண்ணிருக்காங்க. இப்போது இந்த திட்டத்திற்கு அனுமதி வாங்கியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு அனுமதிங்கிறது பெரிய மோசடி. இந்த திட்டத்துக்கான பணிகள் பாத்தீங்கன்னா நில எடுப்பு பணிகள், விசாரணை, விவசாயிகளுக்கு நோட்டீஸ் சர்வ் பண்ணது, அறிவிப்பு கொடுத்தது எல்லாம் 2011ல. ஆனா திட்டத்துக்கான அனுமதி வாங்கினது பாத்தீங்கன்னா மத்திய அரசு இருந்து 2012ல. அவங்களோட சட்டத்துப்படியே பாத்தீங்கன்னா திட்டத்துக்கூட அனுமதி மத்திய அரசு கிட்ட இருந்து அவங்க வாங்கினதுக்கு அப்புறம் தான் தொடங்கணும். ஆனா ஒரு அரசு நிறுவனம் முழுக்க முழுக்க மக்களோட வரி பணத்தை செயல்படக்கூடிய நிறுவனம் ஒரு திட்டத்துக்கு அனுமதியே வாங்காம இவ்வளவு பெரிய சீரலை விவசாயிகள் மத்தியில் எரிவாயு குழாய் பதிக்கிறேன்னு சொல்லி ஏற்படுத்திட்டு இவங்க செஞ்ச ஒரு திட்ட அமைப்பு வேலைகள், குழாய் பச்சது எல்லாமே சட்டத்துக்கு புறமான விஷயங்கள் நாங்க நீதிமன்றத்தில் கவனத்துக்கு கொண்டு போயிருக்கிறோம். ஆனா நீதிமன்றம் அதை கவனிக்க தர இருக்குது. இது போன்ற காரணங்களால் தான் நாங்க மேலும் எடுக்க போறோங்கிறத சொல்றோம். அடுத்த ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஏதோ கேரளாவில் ஒரு கொஞ்சம் இடத்துல போட்டிருக்காங்க அப்படிங்கிறார். எல்லா தகவல்களுமே ஆதாரப்பூர்வமாக தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக எண் மூலமாக கடந்த 2 வருடங்களாக போராடி பெற்று நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சிருக்கிறோம். 40 கிலோமீட்டர், 60 கிலோமீட்டர், 350 கிலோமீட்டர் எல்லாம் பதிச்சிருக்காங்க. கேரளாவில் பதிக்கிற அதே தொழில்நுட்பம் தமிழ்நாட்டுக்கு மட்டும் எப்படி பயன்படாம போகும், இங்க மட்டும் எப்படி விவசாயம் பயன்படுவான்? இது வந்து குறிப்பா அந்த மத்திய அரசு கெயில் நிறுவனம் தொடர்ச்சியா தமிழக விவசாயிகள் மட்டுமே பாராமுகமாக வேறுபாடு காட்டுறாங்க. அதாவது டிஸ்கிரிமினேஷன் அகைன்ஸ்ட் தமிழ்நாடு ஃபார்மர்ஸ். இது வந்து உண்மையாலுமே வந்து எங்களுக்கு வன்மையா கண்டிக்கிறது எங்களுக்கு அதுக்காகத்தான். அது அடுத்து சொல்றாங்க தேசிய நெடுஞ்சாலை வழியாக வந்து நாங்க பதிக்க முடியாதுங்கிறாங்களே. இதே கெயில் நிறுவனமோ மத்திய அரசாங்கமோ இதான் சொல்றாங்களோ ஒழிய தேசிய நெடுஞ்சாலை ஆணையமோ நெடுஞ்சாலை துறையோ இதுவரைக்கும் எங்க வந்து நெடுஞ்சாலைகள் வழியாக எந்த பைப்புமே பதிக்கிறது வந்து சாத்தியமுள்ள விஷயம் எங்கேயாவது சொல்லியிருக்கிறாங்களா? கிடையவே கிடையாது. இவங்க முழுக்க பாத்தீங்கன்னா இவங்க வந்து மக்களோட வரி பணத்தை முறையற்ற வகையில சட்டத்துக்கு புறம்பா பொதுமக்களோட கருத்து கேட்காம இந்த பைப்பை வாங்கிட்டாங்க. இந்த பைப் வேஸ்ட் அப்படின்னா கெயில் நிறுவன அதிகாரிகள் வந்து நாளைக்கு குற்றச்சாட்டுக்கு உள்ளாவாங்க, அவங்க மீது குற்ற நடவடிக்கை எடுக்கப்படும். அதை தவிர்க்கிறதுக்காகத்தான் நீதிமன்றத்திலையும் மக்கள் மன்றத்திலையும் பொய்யான தகவலை திரும்ப கொடுத்து இந்த மக்கள் மன்றத்தையும் நீதிமன்றத்தையும் திசை இவங்க வாங்கியிருக்கிற உத்தரவு கண்டிப்பா செல்லாது. கண்டிப்பா நாங்க உச்ச நீதிமன்றம் போக போறோம். விவசாயிகள் கண்டிப்பாக வெல்வார்கள். ஏனால் விவசாயிகள் வந்து மாற்றுப்பாதையை தான் பரிசீலிக்க சொல்றாங்க. அது வந்து சாத்திக்கு உள்ள விஷயம். ஏன்னா இந்தியா பூரா நடைமுறையில் இருக்கு. அடுத்து நரிமணம் காவேரி பேசின்னு சொல்றாங்க. 200 கிலோமீட்டர் பட்சத்து எந்த விபத்து இல்லைன்னு. இது வரைக்கும் 13 விபத்துகள் வந்து அங்க பதிவு செய்யப்பட்டிருக்கு, எரிவாயு குழாய் விபத்துகள். அதை ஏன் இவங்களுக்கு கணக்குகள் எடுத்துக்கல? நாங்க ஒண்ணு இந்த திட்டத்துக்கு கண்மூடித்தனமா எதிர்க்கலைங்க. நானும் ஒரு பாதிக்கப்பட்ட விவசாயி, என்னோட நிலமும் பாதிக்கப்படுது. அதனாலதான் பாதிக்கப்பட்ட விவசாயிகள் சார்பு இந்த வழக்கத்தை நீதிமன்றத்தில் எடுத்து நாங்க நடத்திட்டு இருக்கிறோம். நாங்க முதல்ல இந்த திட்டத்துக்கு வந்து போராட்டத்தை துவங்குறதுக்கு முன்னாடி தமிழக வாழ்வாதார பாதுகாப்பு இயக்கம் சொல்லி பாதிக்கப்பட்ட விவசாயிகள் எல்லாம் சேர்த்து எல்லாரும் போய் உட்கார்ந்து இந்த காவிரி நீங்க சொல்ற பேசின் நரிமணம் எல்லாம் போய் அங்க இருக்கிற விவசாயிகளை பார்த்து கருத்து கேட்டு, குஜராத் போய் அங்க இருக்கிற விவசாயிகள் எல்லாம் பார்த்து கருத்து கேட்டு, இந்த பைப்பு போட விட்டுறாதீங்க, போய் சொல்லி 1000 விஷயங்களை சொல்லி பைப்பு பதிச்சிருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் வரக்கூடிய விபத்து என்னென்ன விளைவுகள் ஏற்படும்ங்கிறத கண் கூட பார்த்துட்டு வந்து நாங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அங்க இருக்க இதே நரிமணத்தில் இருக்கிற இந்த பைப் பதிச்ச இடத்துல இருக்கிற விவசாயிகள் வந்து என்னென்ன பாதிப்பு உள்ளாங்கன்னு ஒரு சர்வே நடத்திருக்காங்களா? கிடையவே கிடையாது. நாங்க நேரடியா போய் அந்த விவசாயிகளை பார்த்து அவங்களோட என்னென்ன குறைகள் இந்த பைப்பு பதிச்சதுனால அப்படிங்கிற விஷயங்களை கேட்டுட்டு வந்துதான் அவங்க என்னென்ன விதயங்களை பாதிப்பு உள்ளார்களோ அதே பாதிப்பு எங்களுக்கு எதிர்காலத்தில் வரும். அதை இந்த கெயில் நிறுவனத்தினாலோ மத்திய அரசால் நிவர்த்தி செய்ய முடியாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் தொடர்ந்து இதற்காக போராடுறோம். திட்டத்தை நாங்கள் எதிர்க்கவே இல்லை. நாங்கள் மாற்று வழியிலான எரிபொருளுக்கு எதிர்வாளிகள் எதிராக கிடையாது. எரிவாயு வரட்டும், தமிழ்நாடு செழிக்கட்டும். ஆனால் ஒன்றே ஒன்று, மாற்று வழியில் கொண்டு செல்லுங்கள். அது சாத்தியக்கூறு உள்ளது. கேரளாவிலே செய்கிறீர்கள், கர்நாடகாவிலே செய்கிறீர்கள், குஜராத்திலே செய்கிறீர்கள், ஏன் தமிழ்நாட்டு மட்டும் மறுக்கிறீர்கள்? எல்லாவற்றிற்கும் மேலாக இது தவறான தகவலை திசை திருப்பி தமிழக அரசை விவசாயிகளுக்கு எதிராக செயல்பட வைத்தார்கள். விவசாயிகளின் தொடர்ச்சியான போராட்டங்கள் வழியாக இதை உணர்ந்து கொண்ட தமிழக அரசு அதற்கு பின்பு ஒரு சாத்தியக்கூறு அறிக்கையை தயாரித்து சட்டமன்றமே கூடி இந்த 8 கோடி மக்களுடைய பிரதிநிதிகளின் அவையான சட்டமன்றமே கூடி முதல்வர் தலைமையில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை கெயில் நிறுவனத்துக்கும் மத்திய அரசுக்கும் அனுப்பிய போது அதை பாராபட்சமாக தூரி ஓர எறிந்துவிட்டு இந்த 8 கோடி மக்களுடைய விருப்பத்தையும் கோரிக்கையும் புறக்கணித்துவிட்டு அதை பரிசீலிக்க கூட இல்லாமல் இந்த ஜனநாயக நாட்டில் இந்த பெடரல் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து இவங்க வந்து பெரிய விஷயமாக தான் பிக் பிரதர் ஆட்டிட்யூட்ல செயல்படுறாங்க. பேசலாம் திரு ஈசன். தற்பொழுது களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் மக்பூல் அகமதுடன் பல்வேறு விவசாயிகள் காத்திருக்கின்றனர். அவரிடத்தில் கேட்கலாம். மக்பூல் அகமது, உங்களிடத்தில் இருக்கிற விவசாயிகள் கிட்ட கேளுங்க. இப்ப அந்த எரிவாயு குழாய்கள் அவர்களுடைய நிலத்தில் பதிக்கப்பட்டால் என்ன மாதிரியான பாதிப்புகளை அவங்க நேர்கொள்ள நேரிடும்? மேலும் இந்த கெயில் நிறுவனத்தின் சார்பாக என்னென்ன விதிமுறைகள் விவசாயிகள் கிட்ட சொல்லிருக்காங்க, இது பற்றி அவங்க கிட்ட கேளுங்க.
வணக்கம் ஹேமா. இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கிற இந்த பகுதியை பார்த்தோம்னா ரவி சாந்தி தம்பதியினர் இவங்க வந்து பாரம்பரியமா வந்து இவங்க விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பகுதியை பார்த்தோம்னா இப்ப நம்ம நிக்கக்கூடிய இந்த பகுதியில வந்து அவங்களுடைய தோட்டம் தான் இது. அதாவது இவங்க வந்து இந்த தென்னை மரம் வைக்கிறதுக்கு சுமார் 12 வருடங்கள் வந்து தென்னை மரத்தை வச்சிருக்காங்க, பாதுகாப்பு வச்சிருக்காங்க. மேலும் வந்து இதே பகுதியில வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கடைசியில அதான் கிணத்தோரத்துல பார்த்தோம் அப்படின்னா கெயில் நிறுவனம் தன்னுடைய கல்லை வந்து பதிச்சுட்டு போயிருக்காங்க. அதாவது 60 அடி அகலமும் 10 அடி ஆழமும் பறிக்கிறதுக்கான அதுக்கு தேவையான வழிமுறைகளை வந்து பண்ணிட்டு போயிருக்காங்க. இது தொடர்பா வந்து நம்ம கிட்ட வந்து பேசுறதுக்காக திரு கோபாலகிருஷ்ணன் வந்திருக்காரு. அவருடைய கோபால்கிட்ட கேட்போம். அவரு அதாவது இன்னைக்கு வந்து இந்த கெயில் நிறுவனம் அனுமதி அளிச்சிருக்கு, அதாவது உச்சநீதிமன்றம் வந்து இங்க அனுமதி அளிச்சிருக்காங்க. இது தொடர்பா உங்களுடைய கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க. வணக்கம். இது உயர்நீதிமன்றத்தோட தீர்ப்பு வந்து நிஜமே அனைத்து விவசாயிகளோட மத்தியில வந்து மிக அதிருப்தியா தான் இருக்குது. ஒரு விஷயம் என்னன்னா தேசிய நலன் கருதிங்கிறாங்க. இங்க யாருமே இந்த தேசிய நலனை வந்து துச்சமா நினைக்கல. எல்லாருமே திட்டத்தை வரவேற்கதான் செய்யறோம். பாதிப்பு இல்லைங்கிறாங்க. ROU ஆக்ட்ல பாதிப்பு இருக்கிறதுல இல்ல நீங்க மாட்டுக்கு உங்க பூமி யூஸ் பண்ணிக்கலாம் திரும்பிங்கிறாங்க. இப்ப இதே இந்த தோட்டத்தை பாத்தீங்கன்னா இந்த பைப் லைன் போட்டாங்கன்னா இந்த 60 அடிக்கு வந்து இந்த 4 தென்னை மரம் இருக்கிறதே இதுல வந்து 15 தென்னை மரம் தான். அதுல 4 தென்னை மரம் வரிசையா எடுத்துருவாங்க. 4னா குறைஞ்சபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 100 தென்னை மரம் இதுல அடிபட்டுரும். இந்த 12-13 வருஷமா இந்த தென்னை மரத்தை காப்பாத்திக்கூடாதுன்னா இது திறந்து வரும்னா இந்த ஒரு 4 வருஷமா தான் அதனுடைய பலனே கிடைக்க ஆரம்பிச்சிருக்குது. இப்போ இதை பூரா எடுத்துட்டாங்கன்னா அவங்க இனி அடுத்தபடியா அந்த இடத்துல மறுபடியும் மரம் வைக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இதனால் இத்தனை நாள் பாடுபட்ட பாடும் வீணா போயிடுது, அவங்களுடைய நிலமும் வீணா போயிடுது. இந்த இடத்துல மறுபடியும் அவன் சொல்றது வந்து ஷார்ட் கிராப்ங்கிறான். நாங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் 200 கிலோமீட்டர் கொண்டு போய்க்கிறோம், 300 கிலோமீட்டர் கொண்டு போய்க்கிறோம் அப்படிங்க. அது எல்லாமே டெல்டா பகுதியில கொண்டு போய்க்கிறாங்க. டெல்டா பகுதியில வந்து நார்மலா நீங்க தஞ்சாவூர் கும்பகோணம் சைடு யாரு பார்த்தாலும் தெரியும், அங்க வந்து ஒரு நெற்பயிரை தவிர வேற ஏதாவது குறுகிய வேலை பயிரை மட்டும்தான் பயிர் பண்ணுவாங்க. அங்க மரம் எல்லாமே கிடையாது. அங்க தண்ணி வசதி ஜாஸ்தி இதா இருக்கும். இங்க வந்து இந்த கெயில் உத்தேசிச்சிருக்கிற இந்த 7 மாவட்டங்களுமே மிகவும் வறட்சிக்கு உட்பட்ட மாவட்டங்கள். வருஷம் கிட்டத்தட்ட இப்ப பார்த்தா தொடர்கதை ஆயிடுச்சு. வருஷம் கவர்மெண்ட் நிவாரணம் வாங்குற அளவுக்கு தொடர்கதை ஆயிடுச்சு. இந்த வார சூழ்நிலையில இருக்கக்கூடிய கொஞ்சோண்டு தண்ணியை வச்சு நாங்க மர வேளாண்மைகள் மட்டும்தான் பண்ண முடியும். அதையும் அழிச்சிட்டு போயிட்டா இதை தவிர விவசாயிகள் வந்து வேற ஏதாச்சும் விபரீதமான தன்னுடைய வாழ்க்கை இல்லைங்கிற கட்டத்தில் ஏதாச்சும் தவறான முடிவுகளுக்கு போவாங்களாங்கிற அச்சம் ஏற்பட்டிருக்குது. நிறைய பேர் இப்ப சூசைட் அட்டெம்ப்ட் ஏற்கனவே இந்த கெயில் நிறுவனம் உள்ள வந்தப்போ 2-3 பேர்த்த காப்பாத்திக்கிறாங்க. இவங்க போய் உள்ள போனா தற்கொலை முயற்சி, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. விவசாயிகள் ஏன் விட்டு கொடுக்கூடாதுன்னா விவசாயிகள் வந்து வேற வழியே இல்லைன்னா விவசாயிகிட்ட வந்திருக்கலாம். வேற வழிகள் இருக்குது. தேசியம் பூரா குஜராத்ல போட்டிருக்காங்க, மற்ற ஊர்ல எல்லாம் போட்டிருக்காங்க. இதே ப்ராஜெக்டுக்கு பெங்களூர்ல 45 கிலோமீட்டர் ஹைவேல மட்டுமே போட்டிருக்காங்க. கேரளாலையும் 70 கிலோமீட்டருக்கு மேல ஹைவேல தான் போட்டிருக்காங்க. மீதி இடத்துல இன்னும் பதிக்கல. இத தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் புடிவாதமா காட்டுக்குள்ள போடுவேன்னு சொல்றதுக்கு வந்து காங்கிரஸ் அரசோட போலி தேசியத்தை தான் காமிக்குது. நேத்து கூட ஒரு ஊடகத்துல ஒரு காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் பேசுறாரு, இது வந்து மேட்டூர் டேம் கட்டினப்ப எல்லாரும் அழுதாங்கன்ட்டு. ஒரு மக்கள் பிரதிநிதி பேசுற பேச்சாது. மேட்டூர் டேம் வந்து கொண்டு போய் கோயம்புத்தூர்ல கட்ட முடியுமா? அது அங்கதான் கட்ட முடியும். அது ஒரு சோர்ஸ் இது பண்ணணும். இதுக்கு வேற மாற்றுப்பாதை இருக்கிறப்ப மாற்றுப்பாதையை சிந்திக்கலாம்னு தான் சொல்லணும். இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் கூட மாற்றுப்பாதையை பத்தி சிந்திக்கிறதுக்கு எங்களோட வந்து ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியோ மாற்றுப்பாதையை போலாம் அப்படின்னு சொல்லி வர்றதோ ஒரு நபர் கூட இது வரைக்கும் வரல. கெயில் நிறுவனம் சார்பாவோ இல்ல மத்திய அரசு சார்பாவோ யாரும் இது பண்ணல. இந்த சூழ்நிலையில விவசாயிகள் வந்து சட்ட போராட்டங்களும் அறப்போராட்டங்களும் தொடர்ந்து நடைபெற்றுட்டே தான் இருக்கும். மாநில அரசு இதுக்கு வந்து முழு ஒத்துழைப்பு கொடுப்பாங்க. மாநில அரசும் மேல்முறையீட்டுக்கு வருவாங்கன்னு விவசாயிகளுக்கோசரம் விவசாயிகள் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு நம்புறோம். இது தொடர்பாக நம்மிடையே பேசுறதுக்காக கவியரசு வந்திருக்காரு. அவர்கிட்ட கேட்போம். ஐயா வந்து உங்களுடைய இந்த பகுதியில வந்து இந்த கெயில் நிறுவனம் உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்குங்கிறத உங்க தரப்புல இருந்து நீங்க தெரியும். இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பானது விவசாயிகளுடைய முதுகெலும்பையை முறிக்கின்ற ஒரு தீர்ப்பாகும். இது மக்களுக்கான தீர்ப்பு என்று, தேசியத்துக்கான தீர்ப்பு என்று அரசியல்வாதிகள் கூறுகிறார்கள். அப்படி அல்ல, விவசாயிகளை அவனுடைய நிலத்திலிருந்து வெளியேற்றுகின்ற ஒரு கொடூரமான தீர்ப்பாகும். இந்த தீர்ப்பை நாங்கள் ஒத்துக்கொள்ளப் போவதில்லை.
தனியொரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜகத்தினை அழித்திடுவோம் என்றான் பாரதி. ஆனால் எங்களுக்கு வாழ்வாதாரமே முற்றும் முடங்கிவிட்டது. நாங்கள் அனைவரும் ஏறக்குறைய 7000 ஏக்கருக்கு மேல் இந்த விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுகிறது. 7 மாவட்டங்களில் சுமார் 25,000 விவசாயிகள் இதில் பாதிக்கப்பட போகிறோம். எங்களை ஒட்டுமொத்தமாக குடும்பத்தோடு அந்த குழியிலேயே போட்டு மூடிவிடுங்கள், நாங்கள் முற்றாக தற்கொலை செய்து கொள்கிறோம். இதுதான் என்னுடைய கருத்து. இது தொடர்பாக இந்த தோட்டத்தை சேர்ந்த இப்ப நம்ம நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த தோட்டத்தை சேர்ந்த திருமதி சாந்தி இருக்காங்க, அவங்க கேட்போம். உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்க. எனக்கு இருக்கிறது இந்த 3 ஏக்கரா தான். அதுல தென்னை மரம் தான் இருக்குது. என்னோட 12 வருஷம் உழைப்பு தான் இதுல. இப்ப என்னோட பையன் படிப்பை தொடர்ந்துகிட்டு இருக்கிறான். அந்த படிப்புக்கு இந்த தென்னை மரத்தினோட வச்சுதான் அவன் படிக்க வைக்க முடியும். இன்னைக்கு நேற்று கிடைச்ச தீர்ப்புனால என் பையனோட படிப்பும் பாதியில நிக்க போது, எங்க குடும்பமும் இதுல தற்கொலை முயற்சிக்கிட்ட ஒரு தடவை முயன்றா. இனி அது நடத்தி காமிச்சிருவோம். வறட்சியில கஷ்டப்பட்டு பாதிக்கப்பட்டு இப்போ 1 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி போர் போட்டு அந்த தென்னை மரத்தை காப்பாத்திட்டு இருக்கிறான். அந்த தென்னை மரம் மறுபடியும் கெயில் நிறுவனம் நேற்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கெயில் நிறுவனத்துக்கு சாதகமா சொல்லிட்டாங்க. இதனால் வரைக்கும் விவசாயிகள் குழந்தைகள் தாய்ப்பால் குடிச்சிட்டு இருந்த குழந்தைகளை கூட இனிமேல் குழந்தைகளுக்கு கள்ளிப்பால் கொடுத்து அத்தனை குழந்தைகளும் தாய்மார்களும் அம்மா அப்பா பெரியவ எல்லாத்தையும் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு அந்த பைப் லைன்ல அத்தனை பாதிக்கப்பட்ட விவசாயிகள் அத்தனை பேர்த்தையும் குழியில ஓட்டுறதுக்கு முற்பாடு தான் மேல பைப் லைன் போட முடியும். விவசாயிகளோட ஒரு முகத்தை மட்டும்தான் இதனால் வரைக்கும் பார்த்துட்டு இருந்திருக்குது. ஆனால் மறுமுகத்தை காமிச்சா மாநில அரசு தாங்காது. ஆனா கெயில் நிறுவனம் இதுக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். ஆனா வெளிநாட்டுக்கு நம்ம வேலைக்கு செல்லும் போது வெறும் மூளை மட்டும்தான் கொண்டு போய் செல்றோம். ஆனா அங்க நம்மளுக்கு எத்தனை பாதுகாப்பு கொடுக்கறாங்க, எல்லா உரிமையும் கொடுக்கறாங்க, வசதி செஞ்சு கொடுக்கறாங்க, ஹாஸ்பிட்டல் வசதி எல்லாமே செஞ்சு கொடுக்கறாங்க. ஆனா கெயில் நிறுவனம் நாம பாரம்பரியமா விவசாயம் செஞ்சுட்டு இருந்திருக்கிற விளையிறகின்ற பூமியில நம்மளுக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லாம ஒரு 3 ரூபா காசு 2 ரூபாயும் கொடுத்து போட்டு நீ வெளியவோ அப்படின்னா அவனுக்கு கெயில் நிறுவனத்துக்கானுக்கு நாம பண்ணையத்துல இருந்த மாதிரி அவனோட பொருள்களுக்கு நாம பாதுகாப்பு தர மாதிரி ஆயிடுச்சு நேற்று கொடுத்த தீர்ப்பு. ஆனால் இதுக்கு முற்றும் விவசாயிகள் ஒத்துழைக்க மாட்டாங்க. ஆனா போராட்டம் தொடரும் தீர்ப்பு மாதிரி வழங்கப்படவில்லை என்றால். இப்ப தற்போது மேலும் இதுக்கு தொடர்பாக சொல்றதுக்காக இந்த பகுதியை சேர்ந்த மற்றொரு விவசாயி இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். ஐயா, உங்களுடைய கருத்தை நீங்க பதிவு பண்ணுங்க. இந்த கொடுத்த தீர்ப்பு விவசாயிகளுடைய உயிரையே புடுங்கின தீர்ப்பு, விவசாயிகளுக்கு பாதுகாப்பான தீர்ப்பு, உயிரை புடுங்கின தீர்ப்பு. அதனால இந்த தீர்ப்பானது மோசமான தீர்ப்பு. இதை ஏற்றுக்கொள்ள முடியாது விவசாயம் அத்தனை பேருமே. பாதிப்புல தென்னை மரம் இந்த பக்கம் இருக்குது, அந்த பைப் அங்க இருக்குது, போர் அங்க இருக்குது, கிணறு அங்க இருக்குது. எந்த காட்டு எடுத்தீங்கன்னா தென்மேற்கு மொழி ஆரம்பிச்சு வடகிழக்கு மொழி விடுறான். பைப்பும் போக முடியாது, எந்த வெட்டக்கூடாதுங்கிறான். எந்த காட்டுக்குள்ளையும் எந்த பைப்பும் போக முடியாது, தண்ணியே கட்ட முடியாது. வேணா பைப்பு அந்த மூலம் இருக்குது, போர் இங்க இருக்குது. பைப் எப்படி கொண்டு போவீங்க? ஒண்ணுமே முடியாது. இவன் பாதிப்பில்லை கையில் சொல்றான். நேரடியாக பார்த்தா நீதிபதி தெரியும். நீதி கஷ்டம் அங்க செய்யப்பட்டாங்க. நீதி கஷ்டம் விவசாயிகளுடைய கஷ்டத்தை பார்த்தா தெரியும். ஓகேங்களா? தற்போது நீங்க ஐயா சொன்னது போல பார்த்தோம்னா கெயில் நிறுவனம் கூகுள் மேப்லயே தன்னுடைய மேப்பை போட்டு இங்க இருக்கக்கூடிய ஒரு சில இன்ஜினியர்களை கொண்டு இந்த பைப்புகளை பதிக்கும் பணியில ஈடுபட்டுள்ளதாகவும், மேலும் இது தொடர்பாக இப்ப சாந்தி விவசாயி தெரிவிச்சது போல தாங்க ஒண்ணு சூசைட் பண்ணிக்கோ அல்லது போராட்டம் தொடருங்கிற மாதிரி தான் தெரிவிச்சிருக்காங்க. ஹேமா, தொடர்ந்து பேசலாம். மக்புல் அகமது, திரு ஈசன், இப்போ அங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணாங்க. ஆனா இதையெல்லாமே மீறி நேற்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. கெயில் நிறுவனத்தினுடைய பணிகளை தொடர்ந்து மேற்கொள்ளலாம் அப்படின்னு. இந்த தீர்ப்பை எப்படி பாக்குறீங்க? இனி உங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? இந்த தீர்ப்புல பாத்தீங்கன்னா விவசாயிகள் எழுப்பிய விவசாயிகள் தரப்பு கோரிக்கைகளுக்கு எந்த இடத்துலயும் இந்த தீர்ப்புல பதில இல்ல. 150 பக்கம் இந்த உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கு. இது ஏற்கனவே இந்த உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட 3வது தீர்ப்பு. முதல் தீர்ப்பு இந்த கெயில் நிறுவனம் காவல்துறையோட பாதுகாப்பு கேட்டு நீதிமன்றத்துக்கு போனப்போ நீதியரசர் சந்திர அதை தள்ளுபடி செஞ்சார். அதுக்கு மேல் இதே கெயில் நிறுவனம் மேல்முறையீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த மேல்முறையீட்டுல நாங்க விவசாயிகள் எல்லாம் ஒரு தரப்பினராக வழக்கில் சேர்க்கப்பட்டு விசாரிச்சதுக்கு அப்புறம் அதே அப்போ இருந்த தலைமை நீதிபதி இன்னொரு நீதியரசர் கொண்டு அதே டிவிஷன் பெஞ்ச் அந்த கூட்டு ஆயத்துல என்ன முடிவெடுத்தாங்கன்னா, இந்த திட்டத்துக்காக பொது கருத்து கேட்பு கூட்டமே நடத்தல, விவசாயிகள் சொல்லக்கூடிய கோரிக்கையான மாற்று வழி திட்டத்தை பத்தி கெயில் நிறுவனம் பரிசீலிக்கணும், விவசாயிகளோட அனைத்து மாவட்ட விவசாயிகளை கொண்டு தலைமைச் செயலாளர் தரப்பில பொது கருத்து கேட்பு கூட்டம் நடத்தி அதை வச்சு மாநில அரசு ஒரு முடிவெடுக்கணும். ஒரு சிறப்பான ஒரு மகத்தான தீர்ப்பு வழங்கப்பட்டது.
அந்த தீர்ப்பின்படியே மாநில அரசு செயல்பட்டு இந்த ஒரு நல்ல ஒரு முடிவை எடுத்துள்ளது. விவசாயிகளின் கருத்துக்கு எதிராக எதுவும் இல்லை. விவசாயிகளின் முழுமனதாக கருத்தை மட்டுமே தமிழக அரசின் சட்டமன்றத்தின் மூலியமாகவும் நீதிமன்றத்திற்குமாகவும் தமிழக அரசு தெரியப்படுத்தியது. இது ஒரு இதே உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியோட ஆயம் வழங்கிய தீர்ப்பின் வழிகாட்டுதலின்படி நடந்தது. அந்த வழிகாட்டுதலில் நடந்தபடி தீர்ப்பு அந்த ஒரு தமிழக அரசு வழங்கிய உத்தரவு செல்லாதுன்னு சொல்லி கெயில் நிறுவனம் மீண்டும் 3வது முறையாக நீதிமன்றத்தை அணுகிய போதுதான் இந்த தீர்ப்பு விவசாயிகளுக்கு எதிராக வழங்கப்பட்டுள்ளது. இந்த தீர்ப்பில் விவசாயிகள் சார்பாகவும் மாநில அரசுகள் சார்பாகவும் இந்த விவசாயிகள் பாதிப்படையக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, அதற்கு எந்த தீர்வுகளுமே இல்லை. அதனால ஒரே ஒரு தீர்வு மாற்றுப்பாதை மட்டுமே சொல்லியது. எந்த விதத்தையும் நீதிமன்றம் பரிசீலிக்கவில்லை. விவசாயிகளின் கோரிக்கைகள் எதுக்குமே நீதிமன்ற தீர்ப்பு பரிசீலனைக்கு ஒரு முடிவு காணப்படவில்லை. அதனால தான் நாங்கள் நிகழ்ச்சியுடைய இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நேற்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி இருக்கிறது. கெயில் நிறுவனம் எரிவாயு குழாய் பதிக்கும் பணியை மீண்டும் தொடரலாம் என்று இந்த ஒரு தீர்ப்பு விவசாயிகள் மத்தியில் மிகப்பெரிய அதிர்ச்சியை உருவாக்கி இருக்கிறது. இந்த திட்டத்திற்கு விவசாயிகள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. ஆனால் இந்த எரிவாயு குழாய் கொண்டு செல்லக்கூடிய பாதையை தான் மாற்ற வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை வைக்கின்றனர். தங்களுடைய விவசாய நிலங்களில் இல்லாமல் தேசிய நெடுஞ்சாலைகளின் ஓரம் இந்த எரிவாயு குழாய்களை பதிக்கலாம் என்று கருத்து தெரிவித்திருக்கின்றனர். ஏற்கனவே கர்நாடகா மற்றும் கேரள மாநிலத்திலும் இந்த மாதிரியான ஒரு திட்டம் அமலில் இருக்கும் பொழுது கெயில் நிறுவனம் தமிழகத்திற்கு மட்டும் ஏன் பாராமுகம் காண்பித்து இந்த நெடுஞ்சாலைகள் ஓரமாக எரிவாயு குழாயை பதிக்க முன்வரவில்லை என்று விவசாயிகளும் கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். அவர்களுடைய வாழ்வாதாரமும் அவர்களுடைய வாழ்க்கையும் இந்த திட்டத்தில் அடங்கி இருக்கிறது. தமிழக அரசும் இதற்கு ஒரு நல்ல தீர்வை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதே அங்கு இருக்கக்கூடிய விவசாயிகளின் கோரிக்கையாக இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற வழக்கறிஞர் திரு ஈசன் மற்றும் சென்னையிலிருந்து பங்கேற்ற எமது செய்தியாளர் சசிகுமார், ஈரோட்டிலிருந்து பங்கேற்ற எமது செய்தியாளர் மஹ்புல் அகமது மற்றும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.